மேல பார்த்து விளையாடுங்கடா. கீழே கீழே விழுந்துட போறீங்க. என்ன இந்த கொத்தமங்கலத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து வந்துருமா? ஆமா, நாளைக்கு முதல் வேலையை அதை பார்த்துருப்பா. பெரியப்பா, மொத்த பத்திரிக்கை பிரிச்சாச்சு. குமுதக்குடி 10, தலைவர 5, சோத்திரி வய 5, ஆக மொத்தம் 20. ஏப்பா இந்த பொம்பேத்தி சேர்மன் வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துருங்கப்பா. சரிப்பா. ஏப்பா இந்த பெருநாளி நாக்கடை மணி வீட்டில் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்கப்பா. டேய், கால்ல சக்கரத்தை கட்டிட்டு தெரியாம டீயை குடிச்சிட்டு போங்க. போற வெள்ள குடிச்சுக்கிறோம், நம்ம பாத்துக்கிறோம். டேய் செல்வம், மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருங்க. சரி, வெளியில சரிம்மா. எங்கேயும் சாப்பிடாதீங்க. ஐயா மருது, என்னத்தா? வாத்தா வாத்தா. நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்றத பார்த்து இப்ப தானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒண்ணு சேர்ந்து இருப்பீங்கட்டு என் மனசோட நினைக்கலையா? ஏதா ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டானே, ஒரு காலத்தில் கூடிக்கிறதா ரத்த சொன்னா. ஐயா மருது, எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துட்டீங்க. ஒரு மையன் தனியா இருக்கானய்யா, அவனையும் சேர்த்துருங்க ஐயா. சவ நிறைஞ்சு உயிரும் ஐயா. ஏத்தா அவனுக்கு இந்த ஊருக்கும் ஒட்டு உறவு விட்டு போய் ரொம்ப வருஷமாச்சு. இப்ப திடுதுப்புடும் போய் நின்னோம்னா வர்றானோ மாட்டானோ. உங்க கையை பிடிச்சி நடந்தவன் தானையா, உங்க ஆளை கட்டி திரிஞ்சவன் தானையா. நீ கூப்பிட்டா வருவானையா. உங்க பாசம் நெசம்பா. நீங்க வாழ்ந்த வாழ்க்கை நெசமுடா. ஐயா, ஒரு கெட்டதுல விட்டத ஒரு நல்லதுல சேர்க்கணும்டா. இல்லைண்டா காலத்துக்கு சேர்க்க முடியாதுடா. கூப்பிடுயா, வருவேன். இந்த வீடு தானோ? அப்படிதான் நினைக்கிறேன். யாரு? இது செல்வராஜ் வீடு தானே? ஆமா, நீங்க? அறந்தாங்கில இருந்து மருதமுத்து வந்திருக்கேன்னு சொல்லுமா. ஆமா, நீ யாருப்பா? அவங்க பொண்ணு. நீங்க? உன் பெரிய பாடா? ம். சின்னவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஆவணி 3ஆம் தேதி முகூர்த்தம். தங்கச்சி வடி ஒன்று தான் கட்ட போறான். உறவு முறைக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு. நீ அவசியம் ஊருக்கு வரணும்ப்பா. எனக்கு அங்கே யார் இருக்கா? அம்மா செத்ததோடு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், தப்பு தான். அதுக்காக நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு கூட ஒருத்தர் வந்து பார்க்கலையே. பணம் வேணா சொல்லுங்க, தர்றேன். கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க. எனக்கு உன் காசு உடம்புலாம் வேணாம்ப்பா. எனக்கு என் தம்பியே தான் வேணும். சின்ன வயசுலேருந்து என் கையை பிடிச்சிட்டு கூடவே தெரிஞ்ச என் தம்பிகளை நான் தொலைச்சிட்டேன். என் தோளில் ஏறி திருவிழா பார்த்த என் தம்பிகளை நான் தவற விட்டுட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவன் முன்னாடி உட்காந்து செல்வராஜ் வந்துருன்னு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஒரு வீட்டில் பிறந்தோம், ஒரு தட்டில் சாப்பிட்டோம். ஆனா ஒன்னா வாழ முடியாம போயிட்டோம்டா. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுப்பா. அதுகளுக்கு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தை மாமே, பெரியப்பின் சித்தப்பெண்ணு எல்லாரும் இருக்கணும்ப்பா. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையா, சொந்த பந்தங்களை காட்டாம போயிடக்கூடாதுப்பா. இல்லைனா அதுகளும் நம்மள மாதிரி தனிமரம் நின்றோம். 1000 பிறப்பா இருக்கு அடுத்து சேர்ந்துக்கிறதுக்கு.
ஒத்த பிறப்பு தான்டா. அண்ணன் தம்பியா பிறந்தோம், அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு போயிருவோம்டா. டேய் செல்வம், அண்ணன் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லடா. இவ்வளவு தூரம் சொல்றாருல, எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பி வா முதல்ல. நீ வருவேங்கிற நம்பிக்கையில நாங்க ஊருக்கு கிளம்புறோம்ப்பா. வரமா வரம்மா.